நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒர்க்கர்ஸ் எப்படி நம்ம பார்க்குறது, மெட்டீரியல்ஸில் என்ன மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் அத்திப்பள்ளி பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு தான். இது ஒர்க் முடிச்சுட்டு இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்குங்க, என்ன காஸ்ட் ஆச்சு, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்காக, அந்த பிவிசி யூபிவிசி இன்டீரியருக்காக பார்த்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆஃபீஸில் அதாவது ஒரு சைட் ஒர்க் பண்ணோன்ட்டு ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குங்க சார், எனக்கு ஒர்க் பண்ணி தர முடியுமா? அது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் தான் நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வித் லேபரோட பொருட்கள்லாம் நாங்களே வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மெட்டீரியல் இருக்கணுன்னே ஏன்னா வெளியில் கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை. எங்கே கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்கன்னா அவங்க ஒருத்தர்கிட்ட ஏமாந்துருக்காங்க. அதாவது மெட்டீரியலை இறக்கிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு போனவங்க திரும்ப வரவே இல்லை. அவங்களும் கிட்டத்தட்ட 8 மாதம் ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அடுத்தவங்க ஃபோன்லேருந்து கால் பண்ணாலையும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அப்படியே புது புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாலையும் பண்ணுற நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்க உங்களுக்குன்னு ஏதாச்சும் அசோசியேஷன் இருக்கா, அங்கே அவங்க மெம்பராக இருப்பாங்களா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண நான் என்ன பண்ணுறேன்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி தர முடியாது. ஏன்னா ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கிட்டு மெட்டீரியலை வச்சுட்டு போயிருக்காங்க, அதை நம்ம எடுத்து பண்ணவும் முடியாது. ஸோ அவங்க தான் வந்து பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா, இந்த மெட்டீரியல் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டுங்க. ஆனால் அவங்க நம்ம கரெக்டாகவே பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் அவங்க ஒருத்தர் ஏமாத்திட்டு போனதுனால நம்மக்கிட்டேயே பயப்படுறாங்க. ஸோ பண்ணோம் சார், வீடு ஃபுல்லாக பண்ணணும், நான் அமௌண்ட்லாம் தரமாட்டேன், எனக்கு வந்து கிச்சனை முதல்ல பண்ணுங்கள், கிச்சனை முடிச்சுட்டு அமௌண்ட் வாங்கிக்கிங்க, ரூமை பண்ணுங்கள், ரூமை முடிச்சுட்டு அமௌண்ட் வாங்கிங்க, அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்பிக்கையும் போச்சு. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒர்க்கும் பண்ணிட்டாங்க. ஒரு 50% ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அதோட விட்டுட்டு டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆச்சு, ரிட்டர்ன் வரவே இல்லை. அவங்கக்கிட்ட அவங்க வேலை செஞ்சதுக்கும் அதிகமாக அமௌண்ட் வாங்கியாச்சு, அதோட ரிட்டர்ன் வரல. ஸோ அவங்க வந்தால் அவங்க அதாவது அவங்க இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போன பணத்தை வச்சு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரிட்டர்னும் வரல. ஸோ அவங்களும் கேட்டிருந்தாங்க, இது நம்ம எப்படி ஒரு டோர் போட்டிருக்காங்க, ஒரு டோர் போடல, ஸோ அதுக்கு ஹேண்டில் வைக்காமல் அந்த மாதிரி ஒரு 30-40% ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கிற சைட்டில் நம்ம போய் பண்ண முடியாது. ஸோ அவங்க வேறு யாரும் வந்து பண்ணவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அது அப்படியே பெண்டிங்கு. அது ஒர்க்கர்ஸை கேட்கும்போது, அதாவது வேலை கொடுத்தவங்க கிட்ட, அவங்க கேட்ட வீட்டு ஓனர் வேலை கொடுத்தவங்க கிட்ட கேட்கும்போது, ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இல்லை, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வராங்க, அடுத்த வாரம் வராங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா முதல்ல அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லை வீட்டில் வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்க வீடாவது எங்கே இருக்குது? இல்லைங்க சார், நான் ஆஃபீஸும் இல்லை, குடோனும் இல்லை, நான் வீடும் இல்லை, நான் டைரெக்டாக குடோன் சார்னா எந்த குடோனு? அடுத்தவங்க குடோனை போய் உங்களுக்கு இதுதான் என் குடோனு காட்டு, இப்போ வேலை நாங்கள் பண்ணிட்டு வரும்போது அவங்க நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை போய் அந்த குடோனில் நின்றால் அவங்க அங்கே அவங்க குடோனாக இருக்காது, அது அவங்க மெட்டீரியல் எடுக்கிற இடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி பாதிரி விட்டு போயிட்டா இப்போ வரையுமே அவங்க கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அங்கே பக்கத்தில் வேலை பார்க்கும்போது அந்த வீட்டில் இன்னுமே பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ பாதி பண்ணிவிட்டு பாதி பண்ணாமல் மெட்டீரியலாக ஹால்லையும் ரூம்லேயும் அங்கங்கே வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணவும் ஆள் வரமாட்டேன்றாங்க, அவங்களும் வந்து பண்ணி தரவும் மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பற்றியே தெரியாது. ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒர்க்கு தெரிஞ்சவனா எவனா ஒருத்தனை தெரியும், அதாவது இப்போ இந்த ஃபீல்டே தெரியாது, ஆனால் இந்த வேலை எனக்கு பண்ண தெரியுன்ற மாதிரி யாராச்சும் பசங்களையோ இல்லை ஒர்க் பண்ணுறவங்களே தெரியும். அவங்கள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வேலை பிடிச்சி தரேன், போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு விசிட்டிங் கார்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிச்சுட்டு வந்து இவர் எல்லாம் தெருவா எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுவார். வர வேலையை அதுக்கு வேலையை பற்றி தெரியாது, வர வேலையை எடுப்பார். மெட்டீரியலையும் தெரியாது, அளவெடுக்கவும் தெரியாது, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது.
இவர் வேலையை எடுப்பார். இவர் தான் ஓனர், அதான் வேலை தெரியாத ஒரு ஓனர். வேலை தெரிஞ்சவங்க இவங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்னா, இந்த மாதிரி பாதி ஒர்க் முடிஞ்சிருக்கு, ஒரு 5000 வேணும் 10,000 வேணும்னா அவங்க தரமாட்டாங்க. நீ முடிப்பா தரேன் அப்படிங்குவாங்க. சரி, அவங்க கேட்டு கேட்டு பார்ப்பாங்க, முடிக்கலையா அதோட டூல்ஸ் தூக்கிட்டு அவங்க ஓடிடுவாங்க, வேலைக்கு வரவங்க. ஸோ இவங்க வேலை கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு ஆளை தேடணும். ஏன்னா அவங்களுக்கு வேலை தெரியாது. இப்போ ஒருத்தன் ஆஃபீஸ் வச்சிருக்கான், வீட்டில் டெமோ பண்ணி வச்சிருக்கான், ஒருத்தர் வீடு வச்சிருக்கான், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான், ஏதோ ஒரு அஃபிஷியலாக ஏதோ ஒன்று வச்சிருக்கான்னா அவங்க ஒர்க் தெரியும். இல்லை ஒரு டீம் இல்லைனாலும் இன்னும் 2 டீம் இருப்பாங்க. யாரோ ஒருத்தரை வச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. வேலையே தெரியாது, இப்போதான் வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. என்ன மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் வருதுன்னா ஒரு 2000 3000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தன் ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு குடோனை வச்சுட்டு ஒரு 5 டீமை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அவன் பண்ணுறதுக்கும் நான் நோட்டீஸ் போட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்து ஆஃபீஸ் அட்ரஸே இல்லாதவங்க எதுவுமே, அதாவது அவங்க இன்னைக்கு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இருக்கிறவங்கள பற்றி நான் சொல்கிறேன், அவங்க எதுவுமே இருக்காது, அவங்கள தேடவும் முடியாது. ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபினிஷிங் பண்ண முடியும் வீட்டை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பண்ணியிருக்க, நீ எந்த ஏரியாவில் பண்ணியிருக்க, இப்போ உங்கள் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கட்டும், நீ எங்கே பண்ணியிருக்க ஒர்க்குன்றப்ப இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோலேயே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடியோ இருக்கும். இத்தனை வீடு ஃபினிஷிங் பண்ணியிருக்குங்க. நீங்கள் நான் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா நேரில் வரும்போது அந்த வீட்டில் பண்ணவங்க நம்பர்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ரேண்டமாக எதை வேணாலும் எடுத்து பண்ணலாம். சார் இவங்க எப்படி பண்ணுறாங்க, வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்களா, இவங்க நம்பி வேலை தரலாமா அப்படின்னு அந்த 200 வீட்டு நம்பர் எல்லாமே இருக்குதுன்னா எதை வேணாலும் நீங்கள் எடுத்து கால் பண்ணி கேட்கலாம். அந்த தனியாக விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு வரவங்க உங்கள் வீட்டை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒரு வீடு பண்ணிவிட்டு ஒரு மாதம் போயிட்டு ஊரில் ரெஸ்ட் எடுப்பாங்க. திரும்ப யாராச்சும் 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு கூப்பிடும்போது வருவாங்க, இதோ பண்ணிடலாம் சார், நாளைக்கே பண்ணிடலாம் சார்னு பண்ணுவாங்க. பாதியில் விட்டு ஓடினாலையும் ஆச்சு, இல்லை முடிச்சாலையும் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அதாவது வேலையே தெரியாதவங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டில் உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல அவங்க வேலை என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அட்ரஸை பாருங்கள், இதெல்லாம் பார்த்து வேலை கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி கபோர்ட் பண்ணோம் சார்னு பண்ண கூப்பிடுவாங்க. சரி, எல்லா வீட்டுக்கும் நம்மளே போயிட்டு மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஒர்க்கர்ஸையும் ஒரு சிலர் அனுப்புவோங்க. நம்ம ஒர்க்கர்ஸ் அனுப்புறது அவன் நம்மக்கிட்ட இருக்கான்னா நமக்கு நம்பிக்கையான பையனாவோ இல்லை என்னுடைய சொந்தக்கார பையனாவோ தெரிஞ்ச பையனாவோ தான் இருப்பான். அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம அனுப்புவோங்க. புதுசாக ஒருத்தர் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்கானா அவனை போயிட்டு அங்கே பார்த்துட்டு அளவு எடுத்துட்டு வாப்போனா நம்ம அவனை அந்த மாதிரி அனுப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பசங்களை அனுப்பும்போது அளவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, சார் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வருது சார், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வருது சார் பசங்க சொல்லும் போது, நீ அவங்ககிட்ட வேலை பார்க்குறியாப்பா, நீயே பண்ணி கொடுத்துறியா, இந்த கொஸ்டின் வேற நிறைய பேர். அவங்களா பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க, அவங்களா பண்ணி கொடுத்து பண்ணுவீங்க. இப்ப சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அவங்க இது இப்போ என்கிட்ட என்ன கூப்பிட்டீங்களா, என்கிட்ட இருந்து அவன் வந்தான், அவன் ஏமாத்திட்டு போனா அடுத்து யாருக்கிட்ட வந்து நிற்பீங்க? இந்த மாதிரி என்கிட்ட இருந்து வந்தான் சார் பையன், தனியா பண்ணி தரணும் சார், இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஓடிட்டான் சார், அதுதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப கால் பண்ணும்போது அது நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒருத்தர் தேவைன்ட்டு பண்ணுறீங்களா, ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன சார் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கம்மி பண்ணி பண்ணுங்கன்றது வேற. ஸோ அவங்க அனுப்புகிற பசங்கிட்ட நீங்கள் தனியாக பண்ணீங்க, அவங்க நல்ல பசங்களாக இருந்தால் நல்லா கரெக்டாக தெளிவாக இருந்தாலே இவங்க கொலை போடுறது. ஸோ அவன் என்ன பண்ணுவாங்க, சரி அவங்களும் மேலே வரணும் கொஞ்ச நாள். இப்போ எது இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். உடனே விசிட்டிங் கார்டு அடிச்சு நானும் ஓனராக இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முடியாது. அவன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் 10-12 வருஷமாக இருக்கேன். என்ன பிராண்டு மெட்டீரியல் இருக்குது, அந்த பிராண்டில் எந்த பிராண்டு எப்படி இருக்கும் ஒர்க்கு, எந்த பிராண்டில் ஹெவி லைட் மீடியம், எவ்வளோ மெட்டீரியல் என்ன ப்ரைஸு, நம்ம எவ்வளோ பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ப்ராஃபிட் என்ன, அந்த டிரான்ஸ்போர்ட் என்ன, பசங்களுக்கு லேபர் என்ன, எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. ஸோ அவங்க வருவாங்க, சார் அவங்க 350 ரூபா சொல்கிறாங்க சார், நான் 10 ரூபா கம்மியாக பண்ணிடுறேன் சார் அப்படின்னு போவாங்க. ஸோ அந்த இப்போ நம்ம மாதத்துக்கு
நம்மக்கிட்ட இருக்கும்போது 5 வீடு செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு வீட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போயிட்டு அந்த வீட்டு ஓனரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த வீடு செஞ்சுட்டு திரும்ப அவன் செஞ்ச அப்புறம் என்கிட்டயும் செய்ய முடியாது, என் சர்க்கிளில் இப்போ அவன் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி என் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டான்ட்டு அவங்ககிட்டயும் வேலை செய்ய முடியாது. ஸோ கடைசியில் எதுவுமே பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் ஒரு வேலையோ இல்லை கிடைச்ச வேலையோ பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுதான் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் இதுவும் இல்லாமல் இப்போ நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவனால ஒரு 2000 ரூபா லாஸு, இந்த மாதிரி போய் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கும்போது ஏதாவது திட்டும் போது அதோட அவர் தான் நின்றுட்டு அடுத்து நான் ஓனர்ன்ட்டு அடிபார் விசிட்டிங் கார்டை அது கொடுத்து அப்படி இப்படி போட்டு அங்கங்கே திரிஞ்சு இப்போ என்கிட்ட இல்லைன்னா அவர் தனியாக போய் செய்வார். இல்லை யாராச்சும் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கே தெரியாத ஓனராக இருக்கிறவங்க கிட்ட போய் சேருவார். இந்த மாதிரி தான் நிறைய டீம் இருக்காங்களே தவிர, அதாவது நிறைய பேருன்றப்ப நான் எல்லாரையுமே ஒரு சிலரை சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நான் தான் பெஸ்ட்டு, தமிழ்நாட்டிலே என்னை தவிர விட்ட ஆள் இல்லை அப்படிலாம் சொல்ல வரல. ஸோ பெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். இன்னும் நிறைய பேர் கரெக்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க. அவங்களும் அதாவது ஒர்க் பண்ணிட்டு 10 ரூபா போனாலையும் போதுன்னு விட்டுட்டு வரவங்களும் இருக்காங்க. நிறையா இன்னுமே அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏமாற்றிட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலையும், வேலைக்கு மெட்டீரியல் கொஞ்சம் இறக்கிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலையும், ஒர்க்கை முடிஞ்ச அப்புறம் ஏமாத்துறவங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒர்க்கு அதாவது நம்ம வேலை எடுத்து பண்ணுறவங்க ஏமாறுறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் 2 சைட்லையுமே ஏமாத்துறது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீட்டில் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடுறாங்கன்னா அவங்களுடைய அது முழுக்க வீட்டு நீங்கள் அதாவது ஒர்க் பண்ணுறவங்க தப்பு இல்லை, ஒர்க் கொடுக்குறவங்க தப்பு தான். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஒருத்தன் வேலை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தவன் ஒரு மாதம் 15,000 20,000 வாங்கிட்டு இருக்கிறவன், நீங்கள் போயிட்டு வேலை தரணுன்னு எடுத்த உடனே ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு ஊர் ஓடிடலாம் தான் பார்க்கலாம். அவன் எங்கே வேலை செய்யலாம் தோண்டும். ஊருக்கு போயிட்டு அப்புறம் காலியான அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு வேலையை தேடுவான், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அது ஃபோனே உங்களுக்கு சிம்மே தூக்கி போட்டு வேறு சிம்மு மாற்றிட்டு போக எவ்வளோ நாள், ஒரு 30 ரூபா சிம்மு மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் முதல்ல ஆஃபீஸை பாருங்கள். அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவங்களுக்கு அட்ரஸ் இருக்கா, அவங்க ஒர்க்கு இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை ப்ராஜெக்ட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயிலாம் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக எங்கே ஒர்க் போயிட்டுருக்கு, முடிஞ்ச நேரில் போய் சைட்டை பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக ஏமாறுறீங்கன்னா அது உங்களுடைய தப்பு தான், ஏமாற்றிட்டு போகிறவங்களுடைய தப்பு எப்பயுமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி, பிவிசி, டபிள்யூபிவிசி, இந்த அலுமினியம் இதெல்லாம் ஒர்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ நல்ல அதாவது ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை, அதாவது நீங்கள் அதாவது நம்ம பண்ண வீடுங்க எல்லாமே நம்ம நம்பர் இருக்கும், நான் மொத்த நம்பருமே கொடுக்குறேன். ரேண்டமாக நீங்கள் எந்த நம்பராவது எடுத்து கால் பண்ணுவேன். இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நான் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னாலே தாராளமாக கால் பண்ணுங்கள். சார் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணுறேன்றாங்க, இது எப்படி இருக்கும் ஒர்க்கு, இது ஃபினிஷிங் நல்லா இருக்குமா, இந்த அமௌண்ட் சொல்கிறாங்க ஓகேவா. அதான் அமௌண்ட்டு நம்ம இங்கே ஒரு ரேட்டு வருதுன்னா அது சென்னையில் ஒரு ரேட்டு வரும், அதே கோயம்புத்தூரில் ஒரு ரேட்டு வரும். இந்த ரேட்டானது ஒரே பிராண்டாக இருந்தாலும் ஒரு 10 ரூபா 5 ரூபா முன்ன பின்ன தான் இருக்கும் எல்லா ஏரியாவிலுமே. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபிக்ஸட் கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் ஒசூர்லேருந்து நான் கிருஷ்ணகிரி போயிட்டு பண்ணுறேன்னா, ஸோ ஒசூரை விட கிருஷ்ணகிரி போகும்போது ஒரு 10 ரூபா 15 ரூபா கூட தான் இருக்கும். ஸோ அது எங்கேயாவது நான் வேலூர் போனேன்னா இன்னொரு 10 ரூபா கூட தான் இருக்கும். இது இன்னும் சென்னை போனோன்னா ஒரு 10 ரூபா கூட தான் இருக்கும். ஏன்னா அந்த பசங்க போகிறது தங்குறது வண்டி வாடகை எல்லாமே உங்ககிட்ட தான் ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எதையும் போட்டு நம்ம முதல் வச்சு பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இது இவ்வளோ ஆகும், இதில் இவ்வளோ 10% இது 20% ப்ராஃபிட்டு, இதில் இவ்வளோ இருக்குன்னு எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்டரே உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு, அதை ஆள் அட்ரஸே தெரியாதவங்களுக்கு ஒர்க்கை கொடுத்துட்டு நிறைய யோசிக்காதீங்க. எதாக இருந்தாலும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு ஒர்க்கை கொடுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு 1 லட்ச ரூபாயிலிருந்து தான் யூபிவிசியே பண்ணுவீங்க. ஏதோ 10,000 5,000 போனாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுலாம் போக மாட்டீங்க. அதனால் தெளிவான ஆளுங்களை தேர்ந்தெடுங்க, பெஸ்ட்டான ஒர்க்கர்ஸாக தேர்ந்தெடுங்க.
அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க எல்லாமே பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இது போல் இனிமேல் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒரு சில வீடியோஸ்லாம் பண்ணலாம். ஒர்க்கிங் எப்படி இருக்கிறத விட இந்த ஒர்க்கர் செலக்ட் பண்ணுறது தான் நிறைய பிரச்சனையே இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.